இன்னைக்கு நம்ம காப்ஸ் பாட்டி அனிமேவோட பார்ட் 5 தான் பார்க்க போறோம். நீங்க என்ன இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்ஸ் எல்லாம் பார்க்கலனா, முதல்ல அந்த வீடியோலாம் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட் உங்களுக்கு புரியும். அந்த வீடியோஸோட லிங்க் மேல ஐ பட்டன்ல கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. போன பார்ட்ல கதை எங்க முடிச்சு ஞாபகம் இருக்குல்ல. நம்ம சத்தோஷி இந்த இடத்துல கிடைச்ச பழைய டைரிய படிச்சு, இவங்க எல்லாம் இங்க வந்து மாட்டிக்க காரணம் அந்த சச்சிகோ எவர் ஆஃப்டர் சடங்கோட உண்மையையும், இந்த ஸ்கூல் வடிவத்துல இருக்க நரகத்துல இருந்து எப்படி தப்பிச்சு இவங்களோட உண்மையான உலகத்துக்கு திரும்பி போலாங்கிற ரகசியத்தையும் கண்டுபிடிச்சிருப்பான். ரைட் உடனே நம்ம தங்கச்சியவும் கூட வந்த மொத்த ஃப்ரெண்ட்ஸையும் கண்டுபிடிச்சு, அவங்கள கூட்டிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிர வேண்டியதான்னு வெளிய போக பார்க்க, இந்த இடத்துல உள்ள ஜன்னல் கதவும் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு. எதையும் திறக்கவே முடியல. இது என்னடா நமக்கு வந்து சோதனையா? இந்த நரகத்துல இருந்து தப்பிக்க வழி தெரிஞ்சோம். இந்த ரூம விட்டு வெளிய போக முடியலையேன்னு கடுப்புல இருக்க. நாகோட ஆவி இங்க வந்து இவன்கிட்ட பேச ஆரம்பிக்குது. நீ உன்னைய விட மத்தவங்கள பத்தி தான் அதிகமா கவலைப்படுற போல. இந்த இடத்துல உன்ன இருக்க ஆளுங்களுக்கு தான் ஆபத்து அதிகம். ஏய் யாரும்மா நீயு? எப்படி உன்னால திடீர்னு இங்க வர முடிஞ்சுச்சு? நான் இங்க வந்து இறந்து போய் இந்த ஸ்கூலுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்க ஆவிகள்ல ஒருத்தி. உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகலான்னு தான் இங்க வந்தேன். நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் இங்க வந்து மாட்டிக்க காரணம் அந்த சச்சிகோ எவர் ஆஃப்டர் சடங்க பண்ணும்போது உங்கள யாரோ ஒருத்தர் அதை சரியா பண்ணாம சொதப்புனது தான். சொதப்பிட்டாங்களா? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு சரியா புரியலையே. அதாவது அந்த சடங்க பண்ணப்ப உங்கள ஒருத்தர் மந்திரத்தை கரெக்டா சொல்லாம அதிகமாவோ இல்ல கம்மியாவோ சொல்லியிருக்கலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் கரெக்டா அத 9 தடவை மட்டும் தான் அந்த மந்திரத்தை சொன்னேன். நீ மட்டும் கரெக்டா சொல்லிட்டா போதுமா? உன் கூட இருந்த மத்தவங்கள யாராச்சும் தெரியாம ஒரு சின்ன தப்பா பண்ணிருக்கான் இல்லையா? சரி விடு. இனிமே அத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்கள ஒருத்தர் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண அந்த ஒரு சின்ன தப்பால இன்னைக்கு உங்க எல்லாரோட வாழ்க்கையுமே நரகமா மாறிடுச்சு. சரி இப்போ நீ என்ன பண்ற? உன்னோட ஆள் மனசுல கூட வந்தவங்கல உனக்கு ரொம்பவே பிடிச்சவங்க யாரையாச்சும் நினைச்சுக்க. நான் ஒரு ரகசிய மந்திரத்தை உன் மேல யூஸ் பண்ணி உன்னை இங்க இருந்து அவங்க கிட்ட டெலிபோர்ட் பண்ணி அனுப்பி விடுறேனே. அவ பாட்டுக்கு டக்குன்னு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி இந்த பையல இந்த இடத்துல இருந்து மறைய வச்சு நம்ம நயோமி தனியா உட்கார்ந்து சோகத்துல அழுதுகிட்டு கிடத்துக்கு அனுப்பி விடுறா. ஏய் நயோமி என்னாச்சு உனக்கு? ஏன் இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கன்னு கேட்க அவ இவனை பார்த்ததுமே அட முட்டா பயலே இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்த? நீ மட்டும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்திருந்தா நம்ம ஒண்ணா சேர்ந்து சைக்கோவை எப்படியாச்சும் காப்பாத்திருக்கலாமே மேற்கொண்டு பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறா. அடுத்து இவங்க 2 பேரும் மேல் ஃப்ளோருக்கு போய் பாத்ரூம்ல தூக்குல தூங்கிட்டு இருக்க சைக்கோட பாடியை கீழே இறக்கி ஒரு ஓரமா படுக்க வச்சிடுறாங்க. எங்களை மன்னிச்சிரு சைக்கோ. உன்னை இந்த நரகத்துல இந்த நிலைமையில விட்டுட்டு போக எங்களுக்கு கொஞ்சம் கூட மனசே வரல. ஆனா இப்ப இதை விட்டா எங்களுக்கு வேற வழியும் இல்லன்னு இவ்வளவு நாளா தங்க கூடவே இருந்து எல்லாரையும் சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்திட்டு இருந்த ஃப்ரெண்டோட டெட் பாடியை கூட பத்திரமா பாத்துக்க முடியாத நிலையில இருக்கோமேங்கறத நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இப்ப அடுத்த சீன்ல ஐயுமி யோசிக்க காட்ட இந்த 2 பேர் மட்டும் எப்படியோ அந்த ஹெவன்லி ஆசி ஸ்கூல்ல இருந்து தப்பிச்சு எங்களோட உண்மையான உலகத்துக்கு திரும்பி வந்துட்டாங்க. ஒரு வழியா நம்ம அந்த நரகத்தை விட்டு வெளிய வந்துட்டோம். ஆனா நம்ம கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் அங்கேயே தான் இருக்காங்க போலயேன்னு சொல்ல ஐயுமி எதையோ பார்த்து பயத்துல கத்துறா. என்னடான்னு பார்த்தா இவங்க ஆத்மா சாந்தி அடைய வச்ச பேய்கள்ல ஒண்ணு அந்த எவன்லியாஸ்ட் ஸ்கூல்ல இருந்து இவங்களோட உண்மையான உலகத்துக்கு போர்ட்டல் ஓபன் பண்ணி வந்துகிட்டு இருக்கு. அந்த கொலகாரன் என்னைய கடத்திட்டு போன அன்னைக்கு சாயந்தரமும் ஸ்கூல் விட்டதுக்கு அப்புறம் இதே மாதிரி தான் நல்லா மழை பெஞ்சுகிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு காலையில ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி நான் என் அம்மா கூட சண்டை போட்டு வந்தேன். அதனால ஸ்கூல் விட்டதும் திரும்பி வீட்டுக்கு போக பிடிக்காம ஹால்வேக்கு பக்கத்துல இருக்க லாக்கர் கிட்ட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம்னு உட்கார்ந்திருந்தேன். அப்பதான் என்னைய கொன்ன யோசிக்கி சார் என்கிட்ட வந்து உட்கார்ந்து நான் பேசுறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சாரு. அந்த சாரு உடம்பு சரியில்லாதவரு. அதனால அவரால சரியா பேச முடியாது. இருந்தாலும் அவரு மனசளவுல ரொம்பவே நல்லவரு. அதனாலயே இந்த சார எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் அந்த ஸ்கூல்ல இறந்து போன எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு படாத பாடு பட்டீங்க. அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அதான் உங்களுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சுல. அப்புறம் ஏன் இன்னமும் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்க? மேலோகத்துக்கு போய் தொலைய வேண்டியதானே? அது உண்மைய சொல்லணும்னா நீங்க பண்ணது எங்களுக்கு பத்தாது. என்னம்மா சொல்ற? நாங்க உங்களோட வெட்டப்பட்ட நாக்க கண்டுபிடிச்சு கொடுத்துட்டோம். அது போக உங்கள கொன்ன அந்த கொலைகாரனையும் அந்த பொம்மை உருவத்துல மன்னிப்பு கேட்க வச்சுட்டோம். இதுக்கு மேல நாங்க என்ன பண்றது? நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா உண்மையிலேயே அன்னைக்கு நடந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு எதையா சொல்ல வர? ஏய் என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா? இதுக்கு முன்னாடி எத்தனை அப்பாவிகளை உன்னோட வலையில சிக்க வச்சு அநியாயமா துடிக்க துடிக்க கொண்டிருப்ப. அந்த மாதிரி தானே என்ன என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் நீயும் உன் கூட இருந்த ஆவிகளும் சாகடிக்க அந்த பேய் ஸ்கூலுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னு கேட்க இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நானும் என் கூட இருந்த 2 பசங்களும் அந்த ஸ்கூலை சுத்தி உள்ள சாபத்தை பேலன்ஸ் பண்ணி ஸ்டேபிளா வச்சிருக்க ஒரு கருவியா மட்டும்தான் இருந்தோம். மத்தபடி ஆளுங்களை உள்ள கொண்டு வர அளவுக்கு எங்க கிட்ட பவர் கிடையாது. சரி அதை விடுங்க. உங்க 2 பேரை மட்டுமாச்சும் அங்க இருந்து காப்பாத்தி சேஃபா அவங்களோட உண்மையான உலகத்துக்கு கூட்டு வந்ததை நினைச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுது. ஏமா நீ தான் எங்களை அங்க இருந்து காப்பாத்திட்டு வந்தியா? அப்ப பேலன்ஸ் இருக்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் அதே மாதிரி காப்பாத்தி கூட்டு வந்துறேன். அதுக்கு வாய்ப்பே இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்த சாபம் வீக்கா இருந்துச்சு. அந்த டைமை கரெக்டா யூஸ் பண்ணி நான் உங்களை அந்த இடத்துல இருந்து காப்பாத்தி கூட்டு வந்துட்டேன். ஆனா இப்ப அது முன்ன மாதிரியே ஸ்ட்ராங்கா மாறிடுச்சு. அதனால இனிமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருந்து காப்பாத்தவே முடியாது. அப்படின்னா எங்க ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்த வேற வழியே இல்லையா? இருக்கு. ஒரே ஒரு வழி இருக்கு. அதுக்கு நீங்க திரும்பவும் அந்த சாபம் முடிச்ச ஸ்கூலுக்குள்ள போய் எங்க எல்லாரோட ஆத்மாவையும் நிரந்தரமா சாந்தி அடைய வச்சா மட்டும்தான் அங்க இருக்க சாபம் முழுசா போய் அங்க மாட்டிக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் உயிரோட திரும்பி உண்மையான உலகத்துக்கு வர முடியும். சரி இதுக்கு முன்னாடி உன்னைய கொலை பண்ண அன்னைக்கு அந்த இடத்துல உண்மையாவே என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு ஏதோ சொல்ல வந்தியே அது என்னன்னு கேட்க அந்த கொடுமையெல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்க விரும்பல. ஆனா அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு ஆசைப்பட்டா நீங்களே அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு தன்னோட பவரை யூஸ் பண்ணி ஐயூமி மேல கைய வைக்க
இப்ப ஐஎம்இ கண்ண முழிச்சு பார்க்கும்போது, நம்ம பார்ட் 1 ஸ்டார்ட்டிங்ல அந்த சைக்கோ 4 சின்ன பசங்கள கடத்திட்டு வந்து ஸ்கூல் பேஸ்மெண்ட்ல வச்சு கொடூரமா கொன்னுருப்பான்ல, அந்த இடத்துல அந்த பசங்கள்ல ஒருத்தியா இருக்கா. என்னடா இது? இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியாம கன்ஃப்யூஷன்ல இருக்க. டக்குனு இவங்கள கடத்திட்டு வந்த சைக்கோ டீச்சர் ஐஎம்இ கண்ண ஒரு துணிய வச்சு இறுக்கமா கட்டிட்டு, கத்திரிக்கோல எடுத்து இவ பக்கத்துல இருக்க பசங்கள கண்ட இடத்துலயும் கண்ணா பின்னான்னு குத்தி, நாக்க புடிச்சு அறுத்து, தலைய பாதியா வெட்டி, ரொம்பவே கொடூரமான முறையில சாவடிச்சுக்கிட்டு இருக்கான். நிறுத்து. இந்த மாரி பண்றது நிறுத்து. ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்க எல்லாரையும் உயிரோட விட்டுருன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க. அந்த சாரி இவ பக்கத்துல வந்து முடிய புடிச்சு இழுத்து இவரோட கண்ணுல கட்டிருக்க துணியை எடுக்க நம்ம அயோமிக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னடான்னு பார்த்தா இவ்வளவு நேரம் இங்க இருந்த பசங்களை எல்லாம் கத்திரிக்கோலை வச்சு ரண கொடூரமா கொன்னது மனநலம் பாதிக்கப்பட்ட டீச்சர் கிடையாது. அந்த 4 பசங்கள ஒருத்தியா இருந்த சச்சிகோங்கிற ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா குட்டி பொண்ணுதான். இங்க நடக்கிற கொடுமையெல்லாம் பார்க்க முடியாம அந்த டீச்சரை பயத்துல ஒரு ஓரமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காரு. ஏய் சச்சிகோ, நீ தான் இதெல்லாம் பண்ணியா? ஏன்? எதனால? எதுக்காக இப்படி பண்ணன்னு கேட்க அவ கொலவெறியோட வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே கத்திரிக்கோலை எடுத்து ஐயம்மியோட கண்ணிலே குத்திடுறா. இப்ப ஐயம்மி இந்த பொண்ணோட மெமரியில இருந்து பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு திரும்ப இவங்க கிளாஸ் ரூமுக்கே வந்துடுறா. ஏ ஐயம்மி, என்னாச்சு? அவரோட மெமரியில வித்தியாசமான ஏதாச்சும் பாத்தியான்னு கேட்க, ஆமா இவ்வளவு நேரம் மனநலம் பாதிக்கப்பட்ட டீச்சர் தான் இந்த பசங்களை கொன்ன கொலகாரன் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்ல, அது தப்பு. உண்மையாவே இவங்க எல்லாரையும் கொன்னது கொலகாரம் இல்ல, கொலகாரி. அது அந்த சச்சிகோ தான். இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. எப்படி ஒரு சின்ன பொண்ணால அவ வயசுல இருக்க 3 பேரை கரெக்டா பிளான் பண்ணி கடத்திட்டு போய் ரகசியமா அடைச்சு வச்சு இவ்வளவு கொடூரமா கொல்ல முடியும்? இத கண்டிப்பா அந்த டீச்சர் தான் பண்ணிருப்பான்னு சொல்றான். நீ சொல்ற அந்த டீச்சர் சச்சிகாவோட கூட்டாளி மட்டும்தான். பசங்களை கடத்திட்டு வந்ததை தவிர அந்தால வேற ஒண்ணுமே பண்ணல. அவங்கள துடிக்க துடிக்க கொன்னது சச்சிகோ தான். ஆனா எதுக்காக அவர் அந்த கொடுமையெல்லாம் பண்ண சச்சிகோக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு தான் தெரியல. நம்ம உடனே அந்த ஸ்கூலுக்குள்ள திரும்பி போய் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சச்சிகோ எந்த அளவுக்கு ஆபத்தானவங்கறத பத்தி வார்ன் பண்ணி ஆகணும். இல்லனா அவங்களோட உயிருக்கு ஆபத்தாகிரும். அதனால சீக்கிரமா எங்களை திரும்ப அந்த ஸ்கூலுக்குள்ள கூட்டிட்டு போன்னு இந்த ஆவி கிட்ட சொல்றா. என்னைய கேட்டா நீங்க அங்க போக வேணாம்னு தான் சொல்லுவேன். இப்போ அந்த இடம் முன்ன மாதிரி பேலன்ஸோட இல்லாம ரொம்பவே அன்ஸ்டேபிளா வீக்கா இருக்கு. நீங்க 2 பேரும் திரும்ப அங்க போனீங்கன்னா இந்த தடவை உங்களை என்னால காப்பாத்த முடியாமலே போகலாம். அதனால இன்னொரு முறை நல்லா யோசிச்சுக்காங்கன்னு சொல்லுது. ஏன் ஐயம்மி, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? இப்பதான் நம்ம எப்படியோ ஆண்டவன் புண்ணியத்துல அந்த நரகத்தை விட்டு தப்பிச்சு வெளியே வந்திருக்கோம். நீ என்னடா நான் மறுபடியும் அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிறேன்னு சொல்ற? நான் சொல்றது கேளு, திரும்பி உள்ள எல்லாம் போக வேணாம். என்ன யோசிக்கி இவ்வளவு செல்ஃபிஷா பேசுற? உன்னோட இடத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருந்தா கண்டிப்பா உன்னையும் என்னையும் காப்பாத்த அவங்க திரும்பி வந்திருப்பாங்க. நான் உன்னை பத்தி இவ்வளவு நேரம் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு யாரு மேலே அக்கறை இல்ல, அவங்க எல்லாம் தப்பிக்கிறங்கிற எண்ணமும் இல்ல. நான் திரும்ப அந்த இடத்துக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்த போகத்தான் போறேன். நீ வந்தாலும் சரி இல்ல வரலனாலும் சரின்னு இவ பாட்டுக்கு அந்த ஆவியை யூஸ் பண்ணி ஒரு போர்ட்டலை திறந்து மறுபடியும் எம்எல்ஏ ஸ்கூலுக்குள்ளே போயிடுறா. அடுத்து நம்ம யூகாவை காட்ட இந்த பையல தன்னை துரத்திக்கிட்டு வந்தவன் திரும்ப வந்துருவானு பயந்துகிட்டு இருக்கா. நல்ல வேளை அந்த வளர்ந்த கிறுக்க நம்மள துரத்துறது நிறுத்திட்டான் போல. இப்போதைக்கு இந்த இடம் சேஃப் தானு பின்னால திரும்பி பார்க்க அந்த சச்சிக்கோ தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு கையில கத்திரிக்கோலை எடுத்துக்கிட்டு டெரரா நிக்கிறா. ஏய், நீ யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா முட்டா பொம்பளைய? இப்போ எனக்கு வர கோவத்துக்கு தேவையில்லாம பேசுற உன்னோட அந்த அசிங்கம் முடிச்சு நாக்க இழுத்து வச்சு அறுக்குறேன் பாரு. இவளோட சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சதும் யூகா ஆள விடுறா சாமின்னு துண்டக்கான துணியை காணன்னு தலை தெறிக்க ஓடியே போயிடுறா. பாவம், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சச்சிகோ கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்த யூகா சயின்ஸ் லேப்ல இருக்க பாதி சைடு தோலை இல்லாம வெறும் சதையோட மட்டும் இருக்க அந்த சனியங்கிட்ட மாட்டிக்கிட்டா. யூகாவை தூக்கிட்டு வந்தவன் அவளோட கையவும் காலையும் கைத்துல கட்டி வச்சு அவ காலிலேயே கத்தி எடுத்து குத்த ஆரம்பிச்சிடறான். யூகா கத்துற சத்தம் இந்த ஸ்கூல் ஃபுல்லா எல்லா பக்கமும் பரவ அது ஒரு சைடு சகுதரோட டெட் பாடி கிட்ட இருக்க ஐயுமிக்கும் இன்னொரு சைடு நயோமியோட இருக்க சத்தோசிக்கும் கேக்குது. இதனால உடனே இவங்க 3 பேரும் சத்தம் கிட்ட பக்கமா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஸ்பீடா ஓடி வராங்க. ஆனா பாவம் நம்ம யூகா அவங்க இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே இந்த சைக்கோ இவளோட ஒரு கண்ணை நோண்டி ஒரு காலை உடைச்சு அது போதாதுன்னு இவளை சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம நெஞ்சிலே கத்திய வச்சு ஆழமா வேற குத்திக்கிட்டு இருக்கான். டக்குனு இந்த இடத்துக்கு என்ன நடந்தாலும் நான் திரும்பி வரவே மாட்டேன்னு சொன்ன யோசிக்கு வந்து அந்த சைக்கோவை கொன்னு யூகாவை காப்பாத்திடுறான். இதுல இருக்க பிரச்சனையெல்லாம் போதாதுன்னு சச்சிகோக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க மனநலம் பாதிக்கப்பட்ட டீச்சரோட ஆவி வேற இவனை போட்டதுல இங்க வந்துருது. யோசிக்கு அந்த பேயை சமாளிச்சுக்கிட்டு இருக்க கேப்ல ஐயும் யூகாவை தூக்கிட்டு இங்க வெளியே வந்துடுறா. ஆனா அந்த டீச்சரோட பேய் செம்ம ஸ்ட்ராங்கா இருந்ததால இவனோட ஒரு கண்ணை குத்தி கிழிச்சிருது. போயிரு, அந்த அரக்க வெளியே வரதுக்குள்ள சீக்கிரமா இங்க இருந்து போயிருன்னு சொல்ல அந்த பேய் கத்திரிக்கோலை வச்சு குத்தி இவனோட வயித்தை கிழிச்சு குடலை ஃபுல்லா சரிச்சு விட்டுருது. நீ சொன்ன மாதிரி மனசாட்சி இல்லாதவன் கிடையாது. எனக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மேலேயும் உன் மேலே நிறையவே அன்பும் அக்கறையும் இருக்கு. இதை நான் எப்பவோ உன்கிட்ட சொல்லியிருக்கணும். ஆனா இப்போதான் எனக்கு சொல்றதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஐ லவ் யூன்னு தன்னோட மனசுல இருக்க காதலை சொல்ல வர பட்டுன்னு அந்த பேய் இவன் மண்டைக்குள்ள கையை விட்டு மூளையை எடுத்து வெளியே போட்டு யோசிக்க கொண்டுருது. அடுத்து இந்த அரக்கனோட இறக்கம் இல்லாத கண்ணு இங்க இருக்க ஐயம்மி சத்தோசி பக்கம் திரும்ப அவங்க 2 பேரும் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துல தப்பிச்சிடுறாங்க. அண்ணே, எனக்கு அம்மா அப்பாவை பார்க்கணும் போலவே இருக்கு. நம்ம ஒன்னா சேர்ந்து வீட்டுக்கு போலாமா? எனக்கு தனியா போக பயமா இருக்குன்னே சொல்லிக்கிட்டே நிரந்தரமா தன்னோட மூச்சை நிறுத்தி கண்ண முடியறா. ஒரு பக்கம்
பக்கம் இவங்க தன்னோட தங்கச்சியும் பெஸ்ட் ஃப்ரெண்டும் இறந்து போயிட்டாங்களேன்னு பயங்கர கஷ்டத்துல இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த சச்சிகோ யூகாவோட கண்ண கத்தியில குத்தி வச்சு அத பார்த்து சிரிச்சு விளையாடிட்டு இருக்கா. இந்த இடத்திலே காப்ஸ் பார்ட்டி அனிமேவோட பார்ட் 5 முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பார்ட்ல எந்த கேரக்டர் இறந்தத பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு? மிச்சம் மீதி உள்ளவங்களாச்சும் இந்த இடத்த விட்டு உயிரோட வெளிய போனாங்களா இல்லையான்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். அதனால நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள அடுத்த வாரம் அடுத்த வீடியோல மீட் பண்றேன்.